Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம பானி பூரி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்பவும் சூப்பரா கடையில வாங்குன மாதிரியே வீட்ல செஞ்சிரலாம். ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். அதுவும் இல்லாம நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக் கொடுத்திருக்கேன். இந்த பூரி நல்லா எப்படி கிறிஸ்பியா வரதுன்னு. இதே மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனா ரொம்பவும் கிறிஸ்பியா கடையில வாங்கி சாப்பிடுற பானி பூரி மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स and ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இன்னும் எங்க சேனலுக்கு Subscribe செய்யலனா ரெட் கலர் Subscribe பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் எங்க அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். பானி பூரி செய்யிறதுக்கு நான் 1 கப் அளவு ரவா எடுத்துர்க்கேன். நீங்க எந்த கப் எடுத்தீங்களோ அதே மெஷர்மென்ட் எடுத்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணிக்கங்க. mix பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு ஈரமான துணியை அதை கவர் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு சைடுல வச்சிருங்க. இப்போ நம்ம இனிப்பு சட்னி செய்ய ஆரம்பிச்சிரலாம். நான் ஒரு 5 அல்லது 6 ஸ்ட்ரிங் புளி எடுத்துர்க்கேன். அதை ஊற வச்சு நல்லா அந்த தண்ணியை கரைசலை ஒரு panல ஊத்திக்கிட்டேன். 10 டேட்ஸையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்து பாருங்க இந்த மாதிரி திக் பேஸ்ட் ஆகணும். அந்த டேட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்மளோட சாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, இனிப்பு சட்னி. இப்போ நம்ம ரசம் செஞ்சிடலாம். ஒரு 5 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு நான் 2 எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்ததுனால நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 சேர்த்துக்கலாம். நான் 2 எலுமிச்சம்பழம், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்து இந்த அரைச்ச விழுதை வந்து வடிகட்டிக்கலாம். நம்மளோட பானிபூரியோட ரசம் வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஒரு 4 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ரசத்தை குடிச்சு செக் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து காரமும் உப்பும் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்மளோட ரசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சுருக்கேங்க. வேக வச்சு நல்லா மசிச்சிட்டேன். இப்போது 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா. இது ஆப்ஷனல் தான், ஆனால் சாட் மசாலா சேர்த்தா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையும் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பூரிக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இந்த பூரி மாவை 2ஆக செப்ரேட் பண்ணிக்கிட்டேன், 2 பாலாக. அந்த மீதம் இருக்கிற பாலை வந்து நீங்கள் அதே ஈரத்துணியில் வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா சீக்கிரம் இந்த மாவு வந்து காஞ்சிரும், அப்புறம் நம்மளுக்கு பூரி போட வராது. இப்போ இந்த மாவை நல்லா பிசைஞ்சுக்கணும். நீங்கள் பிசைய தான் அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுவும் நம்ம பூரி வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா இது 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். இந்த மாவு தேய்க்கிறதுக்கு எண்ணெய் மைதா மாவுலாம் தேவைப்படாது, இது ஒட்டாது. நீங்கள் அழகாக இந்த மாதிரி திருப்பி திருப்பி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா மெல்லிஸாக நீங்கள் சப்பாத்தியோட மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. சப்பாத்தியோட மெல்லிஸாக தேய்ச்சிட்டு உங்கள் வீட்டில் ஏதாச்சும் குக்கி கட்டர் இல்லைனா டம்ளர் அந்த சைஸில் ஒரு கட்டர் எடுத்துக்கிட்டு நம்ம பூரியை வந்து
ரெடி பண்ணிடலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி நான் மிக்சர் ஜாரோட மேலே இருக்கிற கேப் எடுத்திருக்கேன். பானிபூரி சைஸ் இருக்கும் அது. அந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மீதம் இருக்கிற மாவையும் நல்லா பிசைஞ்சு அந்த ஈர துணியிலே வச்சுக்கோங்க. இதே மாவை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ரீயூஸ் பண்ணி நம்ம நிறையா பூரி வறுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கேங்க. நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடாகணும். சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், சின்ன பீஸாக போட்டு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம பூரியோட வறுக்க எண்ணெய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம பூரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா உள்ள அந்த எண்ணெயில் வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா உப்பி பந்து மாதிரி வரும். எண்ணெயோட டெம்பரேச்சரும் முக்கியம். நல்லா இந்த பூரி வந்து நல்லா கோல்டன் கலராக நம்ம ஃப்ரை பண்ணணுங்க. நம்ம பூரி வறுக்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா கோல்டன் கலராக பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பினஸ் இருக்கும். நீங்கள் லைட்டான கலர்லேயே நீங்கள் பூரி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஆயிரும். எண்ணெயோட சூடு வந்து ஒரே லெவலாக தான் இருக்கணும். பாருங்கள், நான் 2-3 போட்டு வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டால் தான் நல்லா அந்த பூரி வந்து பொரிஞ்சு மேலே மிதக்க ஸ்டார்ட் ஆயிரும். அது மேலே அப்படியே எண்ணெயையும் தெளித்து விட்டுக்கிட்டே இருங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும், ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. பாருங்கள், நான் நல்லா திருப்பி போடுறேன். நல்லா கோல்டன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனால் தான் நம்ம எடுக்கணும். நம்மளோட பானிபூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த பானிபூரிக்குள்ளே உருளைக்கிழங்கு, அந்த இனிப்பு சட்னி ரசத்தில் முக்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.